முட்டை பொடி மாஸ் செஞ்சுருவோமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும். ஏன் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணுறோன்னா, பொடி மாஸ் செய்யும்போது பொடி பொடியாக இருந்தால் தான் அது நல்லா வதங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால தான் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணுறோம். வெங்காயம் ரொம்ப பிடிக்குன்றவங்க இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெங்காயம் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்து செய்கிறேன். இந்த வீடியோவில் நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வெங்காயம் பொடி பொடியாக கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், சமையல் எண்ணெய் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் உளுந்து, அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டுட்டு அது கூடவே இந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பொடி மாஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதங்கிக்கிட்டே இருக்கணும். உப்பு இதெல்லாம் எப்போவுமே ஆட் பண்ணுறோன்னா உப்பு போட்டால் வெங்காயம் ரொம்ப ஈஸியாகவே வதங்கிடும். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது, நம்ம குக்கிங்கும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் உப்பு போட்டு வெங்காயத்தை நம்ம வதக்குறோம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா வெங்காயம் அடியில் பிடிச்சிரும். அதனால் கிளறி விட்டுகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி எதுக்கு போடுறோன்னா முட்டையில் இருக்கிற அந்த ஸ்மெல் போகிறதுக்காக தான். எல்லாருமே முட்டைப்பொடி மாஸ்க்கு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இதில் சாம்பார் தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. அது சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறமா நான் இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். 4 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம். கொஞ்சோண்டு மிளகை மேலே தூவி விட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் கிண்ட அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். அழகாக பொடி பொடியாக அழகாக அதுவே வரும். அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அழகாக தெரிஞ்சிடும். முட்டை இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி எதுக்கு போடுறோன்னா அது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் கொத்தமல்லி நம்ம போடுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா முட்டை பொடி மாஸ் ஃபைனலாக ரெடி ஆகிடும். டேஸ்டியான முட்டை பொடி மாஸ் ரெடி. ஒரு வாட்டி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சாம்பார் பொடி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்தோடு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.